Aladdin Holidays. Book your holidays at best deals. நான் எப்படி ரவுடிடா? இந்தியாவுடைய முஸ்லிம்களுடைய குடியுரிமை பறிபோகுதா? இந்திய குடிமக்களுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இந்தியாவுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இந்த மதத்துக்காரங்க வெளியே போயிடுங்க, இந்த மதத்துக்காரங்க இருங்கன்னு பங்களாதேஷ்ல எந்த மதத்துக்காரங்க சொல்லுங்க. நீங்க என்ன யாரையோ பண்றாங்க பூச்சாண்டி காட்டி யார பண்ணாங்க சொல்லுங்க. இங்க இருக்கிற அண்ணன் ஜவாஹிருல்லாக்கு தமிழ் அன்சாரிக்கு இதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஸ்டாலினுக்கும் பினராயி விஜயனுக்கு இருக்கிற அதே பிரச்சனை சார். நீங்க ஏன் குடியுரிமையை மதத்தின் அடிப்படையில கொடுக்குறீங்க? ஏன்னா 3 நாட்டுல இருந்து வரக்கூடிய முஸ்லிம்கள் மட்டும் சேர்க்கலன்னு சொல்றீங்கல்ல, ஏன் நேபாளல யாரையும் கேட்கல? ஏன் ஸ்ரீலங்காவை சேர்க்கல? சூப்பர். ஸ்ரீலங்கா, பூட்டான், மதத்தின் அடிப்படையில வதை நடக்கலையா? மத அடிப்படையில ஒடுக்குமுறை நடக்குது, அதனால நம்ம மத அடிப்படையில தான் சேர்க்க முடியும் சொல்றீங்க. மத ரீதியான துன்புறுத்தல் சொல்ல முடியாது. ஆப்கானிஸ்தான் முஸ்லீம் நாடு, பாகிஸ்தான் முஸ்லீம் நாடு, இப்போ எதுக்கு மசூதில குண்டு வெடிக்குது? அதான் சார், அதுக்கு என்ன செய்ய முடியும்? நம்ம அதையெல்லாம் வச்சு யோசிக்கலாம். பாகிஸ்தான் முஸ்லிம்கள் விடுபட்டு போயிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், ஒட்டுமொத்த பாகிஸ்தானுக்கு இந்திய குடியுரிமை கொடுத்துருவோம், அகண்ட பாரதம் பிஜேபி அரசு சொல்லுதுல, வந்துருங்க, என்ன பிரச்சனை? தனி நாடு அவங்க எல்லைங்க. அங்கிருந்து ஏன் நாம ஒருத்தரை மட்டும் சேர்க்கிறோம், இன்னொருத்தரை சேர்க்க மாட்டோம்? பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்ல இருந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாம் வரவேற்கிறோம். அதே மாதிரியான பிரச்சனை இருக்கிற மியான்மர் சொல்லல. நீங்க டெக்னிக்கலா லீகல் பாயிண்ட பேசும்போது கரெக்டான வார்த்தை பேசணும். உங்களுக்கு சௌரியத்துக்கு ஒரு வார்த்தை பேசணும். முஸ்லீம்ங்கிற மதத்தினர் தவிர மற்ற எல்லாத்து பேரும் இருக்கு. ஆமா, ஏன் இருக்கு? இந்தியா மத சார்பற்ற நாடு. மத சார்பு நாடு ஏன் சார் ஏற்கல? நம்ம மதசார்பற்ற நாடு, நம்ம தியாக உள்ளம் கொண்டவங்க. மற்ற நாடுகள் இருந்து நம்ம ஏத்துக்கிறோம், மக்களை ஏத்துக்கிறோம், குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரோம். ஏங்க நீங்களே சொல்லிக்கங்க, அப்படிலாம் கிடையாது. நம்ம தியாக உள்ளம் கொண்ட நாடு சொன்னமா உங்களுக்கு? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல இருந்து நாம ஏன் குடியுரிமை அனுமதிக்கிறோம்? அவர்கள் எல்லாம் இந்தியர்களாக இருந்தவர்கள், இஸ்லாமியர்களும். ஆமா, இஸ்லாமியர்களும். ஆமா, எஸ். துரத்தி விடுற பிசினஸ். நாம அவங்கள துரத்தி விடல, அவங்க வந்து வெளியே போன்னு சொல்ல. உன் ஊருக்கு போறேன், நாம ஏன் ஊருக்கு போறேன்றாங்க. பாகிஸ்தான்ல இருந்து வர, ஆப்கானிஸ்தான்ல இருந்து வர, பங்களாதேஷ்ல இருந்து வரவங்களை இந்துக்களா பாக்குறோம், கிறிஸ்டியன்ஸா பாக்குறோம், அவங்களை ஏத்துக்கிறோம். இந்துக்களா பார்க்கல, கிறிஸ்டியன்ஸா பார்க்கல, அங்க மத ரீதியா துன்புறுத்தப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்டவர்களா பார்க்கிறோம். அப்படி வரவங்கள இந்துக்கள், கிறிஸ்டியன்ஸ்னா நம்ம ஏத்துக்கிறோம். புத்த மதத்துல இருந்து வராங்கன்னா நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா இலங்கையில இருந்து இந்துக்கள், இதே 3 நாடுகளை சேர்ந்த இஸ்லாமியர்களுக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் பிஜேபி ஆட்சியில் 500 பேருக்கு அது அட்லீஸ்ட் குடியுரிமை கொடுத்துருக்கும். இல்லைன்னு சொல்லுங்க. 2014 தான் டெட்லைன்னா, அதுக்கு முன்னாடி தானே வந்தாங்க. 1 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கல்ல, தமிழர்கள், இந்துக்கள், அதே மாதிரி மத ரீதியிலான துன்புறுத்தலுக்காக ஆளாகி வந்தாங்கல்ல, அவங்கள மட்டும் நீங்க கவனத்தில் வச்சுக்கலீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழர்களை நீங்க இந்துக்களாவே பார்க்கல. நான் அப்ப சொல்றது கரெக்ட் தான் சீமான் சொல்றாரு. அரசமைப்பின் எந்த சரத்துக்கு இந்த சிஏ விரோதமாக சொல்லுங்க? எல்லாரும் சமம்ன்ற சரத்துக்கு எதிரானதா? எல்லாருமே இந்திய மக்களுக்கு சார், எல்லாருமே உலக மக்கள். நம்ம யாரை சேர்த்துக்கிறோம்ன்றதுல பார்சியாலிட்டி வெச்சோம்னா அதுக்கு என்ன? ஒரு நிமிஷம் கொடுங்க. நான் கொடுத்தா தான் குடியுரிமை. வந்த பிறகு நீங்க சார் ஏன் கொடுக்க மாட்டீங்க? தமிழர்களை இந்துக்களா பார்க்கலைன்னு சீமான் சொல்றது. தமிழர்கள் பக்கா இந்துக்கள், அது தமிழர்களுக்கும் தெரியும், இந்துக்களுக்கும் தெரியும். ரெண்டு வேற வேறையா சார்? நீங்க தான் தேவேந்திரன், நீங்க தான் ஆண், ரெண்டு வேற வேறையா? ஆண்களுக்கு கூட சில நேரங்களில் காமாட்சி இப்படி எல்லாம் பேர் வைப்பாங்க. தமிழக முதலமைச்சரையும் அண்ணன் விஜயும் மற்ற எல்லா பெருமக்களையும் நான் கேட்கிறேன், எப்படி நீங்க அமல்படுத்தாம தடுப்பீங்க? இதுவும் தேர்தல் பத்திர மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல தள்ளுபடி ஆகாதுன்றதுக்கு என்ன நிச்சயம்? எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கு, என்ற பதில். குடியுரிமை திருத்த சட்டம் நேற்று முதல் அமலுக்கு வருது. அரசிதழில் வெளியிட்டாங்க. கடுமையான எதிர்ப்புகளை எதிர்கட்சிகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுடைய பார்வை சார்? எதிர்க்கிறவர்களுக்கும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம போயிடலாம். உங்களுக்கு என்ன சம்பந்தம், எனக்கு என்ன சம்பந்தம், எதிர்க்கிற அத்தனை கட்சிகளுக்கு என்ன சம்பந்தம், ஏதாவது ஒரு கனெக்டிங் பாயிண்ட் சொன்னாங்கன்னா நான் 1.5 மணி நேரம் தனியாக பேச தயாராக இருக்கேன். குறுக்கீடுகளே கேள்வியிலே தேவையில்லை. நானே 1.5 மணி நேரம் பேசுகிறேன். என்ன சம்பந்தம்னு அவங்கள்ட்ட யார்ட்டையா கேட்டிங்களா? நீங்கள் எதுக்கு, என்ன பிரச்சனை சார் எதிர்க்கிறீங்க அப்படின்னு? எதிர்க்கிறாங்க, ஓகே, என்ன பிரச்சனைக்காக எதிர்க்கிறீங்கன்னு சொல்லணும்ல. இந்தியாவுடைய முஸ்லிம்களுடைய குடியுரிமை பறிபோகுதா? இந்திய குடிமக்களுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இந்தியாவுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இந்தியாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்தியால ஒரு சட்டம் தானே சார் அது? இந்தியால ஒரு சட்டம், என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க சம்பந்தமானது தானே. அது என்ன சம்பந்தம்? நம்ம நாட்டுல நம்ம உங்களுக்கு இன்னொருத்தர் சிட்டிசனா வராரு. யாரு? யாரோ ஒருத்தர் வராரு. யாரோ ஒருத்தர், யாரு? இட் இஸ் ஸ்பெசிஃபைடு. யாரோ ஒருத்தர், அதுதான் பிரச்சனை. அது சொல்லுங்க. அதுல நீங்க ஒரு குறிப்பிட்ட வகையை வைக்கும் போதுதான் பிரச்சனையாகும். என்ன பிரச்சனை? உலக குடிமக்கள் எல்லாம் வரலாங்கிறது வேற. உலக குடிமக்கள் சத்திரமா திறந்து யாரை எப்படி கூப்பிடுறோம்ன்றதுல நீங்க மதத்தை வைக்கிறது. பங்களாதேஷ் போரின் போது இந்திரா காந்தி அவர்கள் பிபிசிக்கு கொடுத்த பேட்டியை தயவுசெய்து போட்டு பாருங்க. அவங்க சொல்றாங்க 1 லட்சம் பேருக்கு மேல இங்க இருக்கிறாங்க.
அவங்கெல்லாம் காலகாலத்தில் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடணும், அவங்க ஊருக்கு போயிடணும். அவங்களெல்லாம் வச்சு எங்களால் சாப்பாடு போட முடியாது. எங்கள் மக்களுக்கு நாங்கள் அப்போ எப்போ செய்கிறது? அவங்கள நாங்கள் கவனிச்சுட்டு இருந்தால் அவங்களுக்கு முழுக்க அகதிகள், அவங்களுக்கு முழுக்க எல்லாமே ஃப்ரீ. சரி, ஒரு போர்க்காலம், பக்கத்து நாடு, ஒரு பிரச்சனை, இப்போ நமக்கும் அதில் வந்து ஒரு ஆதாயம் இருந்தது, நம்ம சப்போர்ட் பண்ணோம், வச்சோம், அகதிகளாக வருவாங்க, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். முடிஞ்சு வச்சு கிளம்புங்க. அப்போ முஸ்லீம்களுக்கு விரோதமாக இருந்து இந்திரா காந்தி ஏன் யாரும் பேச மாட்டேன்றாங்க? ஒருத்தர் கூட பேசல. இந்திரா காந்தியோட ஓன் ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு எந்த கோர்ட்லையும் நான் காட்டுறேன், வீடியோவா இருக்குது. இந்த மதத்துக்காரங்க வெளியே போயிடுங்க, இந்த மதத்துக்காரங்க இருங்கன்னு பங்களாதேஷ்ல எந்த மதத்துக்காரங்க? பங்களாதேஷ் எந்த மதத்துக்காரங்க நீங்க சொல்லுங்க. இஸ்லாமியர்கள் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. சூப்பர். அந்த பாகிஸ்தான்ங்கிற நாடு உருவான போது அங்க இருந்த இந்துக்களுடைய சதவீதம் என்ன? இன்னைக்கு 2024 சதவீதம் என்ன? குறைவு. அங்க ரொம்பவே குறைவு இல்ல, வீழ்ச்சி, அழிவுன்னு சொல்லணும். அதாவது 30% இருந்தது 3% மாறினா குறைவு கிடையாது. மாறாக 1947 இந்தியாவில் இருந்த முஸ்லீம்கள் எண்ணிக்கை என்ன, 2024 முஸ்லீம்கள் எண்ணிக்கை என்ன? ஃப்ளரிஷிங். இங்கே வளர்ச்சி, சுமூகம், அற்புதமான சூழல். உலகத்தின் 2வது மிகப்பெரிய முஸ்லீம்கள் வாழும் நாடு இந்தியா. உலகத்தில் இஸ்லாமிய நாடுகளில் கூட இல்லாத அளவுக்கு அதிகமான இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கிறாங்க. இதை விட ஒரு சுமூகம், இணக்கம், பிரமாதம் எங்கே கிடைக்கும் உங்களுக்கு? நீங்கள் என்ன வந்து யாரையோ பண்ணுறாங்கன்னு பூச்சாண்டி கேட்டிருக்கு. யாரை பண்ணாங்க சொல்லுங்கள்? இங்கே இருக்கிற அண்ணன் ஜவாஹிருல்லாக்கு, தமிழ்மோகன் சாருக்கு இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஸ்டாலினுக்கும் பினராயி விஜயனுக்கு இருக்கிற அதே பிரச்சனை சார். அதே பிரச்சனை. முதல்ல நான் சொன்னேன், குடியுரிமைய மதத்தின் அடிப்படையில் கொடுக்குறீங்க. ஏன்னா இந்த 3 நாடுகள்ல மதத்தின் அடிப்படையில் பெர்சிக்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வதை நடக்குது. அதுதான் முக்கியமான பிரச்சனை. ஏன் 3 நாட்டுல இருந்து வரக்கூடிய முஸ்லீம்கள் மட்டும் சேர்க்கலன்னு சொல்றீங்கல்ல? ஏன் நேபாளில் யாரையும் கேட்கல? ஏன் பூட்டான்ல சேர்க்கல? ஏன் சைனா? அண்டை நாடுகள் தானங்க. ஏன் ஸ்ரீலங்காவை சேர்க்கல? சூப்பர். ஸ்ரீலங்கா, பூட்டான், மதத்தின் அடிப்படையில் வதை நடக்கலையா? நடக்குது. இல்ல பாஸ், லட்சக்கணக்கானவங்க வந்திருக்காங்க அகதிகளா. ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் சொல்றதை கேளுங்க. நீங்க இந்த மற்ற 4 நாடு சொன்ன பார்த்தீங்களா, அவங்களை ஏன் சேர்க்கலன்னு சொல்லுங்க. இப்போ முஸ்லீம்களை சேர்க்கலன்னு கேள்வி எழுப்புறீங்கல்ல, இவங்க கேட்குற யாருமே சைனாவை ஏன் நீங்கள் சேர்க்கல, ஸ்ரீலங்காவை ஏன் சேர்க்கல, நேபாளை ஏன் சேர்க்கல, பூட்டான் ஏன், அதை ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? ஏன்னா அதில் எந்த நியாயமும் இல்லை. இவங்களுக்கு இஸ்லாமியர்கள் வந்து ஒரு ஓட்டு வாங்கி அவங்கள மிஸ்கைட் பண்ணலாம். அவங்க அப்பாவிகள், அவங்களுக்கு விஷயம் தெரியாமல் வந்து அப்படியா உண்மை போல தெரியுது, பெரிய பெரிய தலைவர்லாம் சொல்கிறாங்க, உண்மையாக இருக்கும் நினச்சி ஏமாந்துருவாங்க. சீனாலேயும் உய்கூர் பிரச்சனை எல்லாம் இருக்குது சார். அங்கேயும் மத அடிப்படையில் ஒடுக்குமுறை நடக்குது. பாகிஸ்தானில் சேர்க்க சொல்லுங்க. பாகிஸ்தானில் சேர்க்க வேண்டாம் சார். பாகிஸ்தானில் சேர்க்க வேண்டாம். அந்த நாடு 2 நாடு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளையும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அண்ணன் ஜவாஹிருல்லாவையும், இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எதுக்கு சொல்லுங்க. இந்த விஷயம் பற்றி ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களான்னு சொல்லுங்க. ஹிஸ்டரி எடுத்து சொல்லுங்க. உயிர்கூர் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்க, ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்காங்களா பாருங்க. அதான் சார், மத அடிப்படையிலான ஒடுக்குமுறை வந்து பங்களாதேஷுக்கு அனுப்பப்பட்ட போது மியான்மர் முஸ்லிம்கள் போரின் போது பங்களாதேஷ் என்ன சொல்லிச்சு கேளுங்க? வேணான்னுச்சு, வர வேணாம். என்ன மதம் அவங்க எல்லாம்? நாம ஏன் ரோஹிங்கியாவை நாம அனுமதிக்கல? ரோஹிங்கியா எந்த மதம்? முஸ்லிம்கள் சார். அவங்க நாம ஏன் சேர்க்கல? நாம ஏன் சேர்க்கல? கேளுங்க, மத அடிப்படையில ஒடுக்குமுறை நடக்குது, அதனால நம்ம மத அடிப்படையில தான் சேர்க்க முடியும் சொல்றீங்க. ஒரு மதத்துக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனையை மத ரீதியான துன்புறுத்தல் சொல்ல முடியாது. நாம வந்து மத ரீதியா பெர்சிக்யூட் பண்ணப்படக்கூடிய ஆட்கள் சொல்றோம். அதுதான் சார். நான் வேற ஒன்று சொல்றேன். பாகிஸ்தான் முஸ்லீம்களையும் சேர்த்துருவோம், ஆப்கானிஸ்தான் முஸ்லீம்களையும் சேர்த்துருவோன்றேன். ஏன் சொல்றேன்? பாகிஸ்தான்ல முஸ்லீம்கள் வந்து அவங்களுக்குள்ள சண்டை போட்டுருக்காங்க. ஷியாக்கும் சுன்னிக்கும் சண்டை, அகமதியா தாலிபான்களுக்கு சண்டை, குண்டு போடுறாங்க. நான் சொல்றேன், ஆப்கானிஸ்தான் முஸ்லீம் நாடு, பாகிஸ்தான் முஸ்லீம் நாடு. இப்ப எதுக்கு மசூதில குண்டு வெடிக்குது? உட்பிரிவு அடிப்படையில, இயக்க அடிப்படையில. அதான் சார், அதுக்கு என்ன செய்ய முடியும்? நாம அதையெல்லாம் வச்சு யோசிக்கலாம். சொல்றேன், அதுக்கு என்ன செய்ய முடியும்? நாம அதை வச்சு யோசிக்கலாம். பாகிஸ்தான் மேல அக்கறை இருக்குல்ல, இந்திய குடியுரிமை கொடுக்கணும் அக்கறை இருக்குல்ல. பாகிஸ்தான் முஸ்லீம்களுக்கு இந்திய குடியுரிமை ஒருத்தரை மட்டும் வைக்காதீங்க. அதுதானே சார், ஒருத்தர் விடுபட்டு போயிட்டார். பாகிஸ்தான் முஸ்லீம்கள் விடுபட்டு போயிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், ஒட்டுமொத்த பாகிஸ்தானுக்கு இந்திய குடியுரிமை கொடுத்துருவோம். அகண்ட பாரதம் பிஜேபி அரசு சொல்லுதுல, வந்துருங்க, என்ன பிரச்சனை? எல்லாருமே பாகிஸ்தான் முஸ்லீம்கள் யாருக்கும் பிரச்சனையே கிடையாது சார். அப்படி சேர்த்துக்க வேணாம், தனி நாடு அவங்க. அங்க இருந்து ஏன் நாம ஒருத்தரை மட்டும் சேர்க்கிறோம், இன்னொருத்தரை சேர்க்க மாட்டோம்? நாம ஏன் அப்படி கொண்டு வரோம்? கேளுங்க, இவர் அடி வாங்கினாரு, இவர் அடிச்சார், இவரை சேர்க்கிறீங்களா, இவரை சேர்க்க மாட்டீங்களா? நல்லது சார். ஏன் மியான்மர்ல அப்படி பார்க்கல? ஏன் இலங்கையில அப்படி பார்க்கல? அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இலங்கையில நடந்தது உள்நாட்டு போர், அது சரியாயிருச்சு, அதனால பிரச்சனை முடிஞ்சது. அதே நான் உங்களுக்கு சொன்ன இந்திரா காந்தி அவர்கள் சொன்னதுதான். இது வந்து சரியாகல, டெய்லி நடக்குது. இன்னைக்கு 2009க்கு அப்புறம் இலங்கையில என்ன நடந்துச்சு சொல்லுங்க? 2009க்கு அப்புறம் சொல்லுங்க நீங்க. சார், அங்கேயும்
நடந்துச்சு சார். ஒரு இஸ்லாமிய தெருவே தாக்குதலுக்கு உள்ளாச்சு சார். எப்ப சொல்லுங்க? 2009க்கு பிறகுதான். நீங்க வந்து 80கள் நடந்ததுதான் நீங்க பேசணும். நடந்துட்டு இருக்கு சார். 80கள்ல தமிழர்களுக்கும் இஸ்லாமிய நடந்ததுதான் நீங்க பேசணும். இல்ல சார், அதுக்கப்புறம் 2009க்கு பிறகுன்னு சொல்றேன். அதற்கு பிறகுதான் இங்க பாருங்க, புத்த மத பிச்சுக்கள் இஸ்லாமிய தெருக்களுக்கு எதிராக பேசி இஸ்லாமியர்கள் தாக்கணும்னு சொன்னதெல்லாம் ஏங்க அது எல்லா ஊர்லயும் நடக்கிற கூத்துங்க. நான் சொல்றது மத ரீதியான துன்புறுத்தல், மதம் மாறு, இல்ல செத்துப்போ, இல்ல ஓடிப்போ. இந்த நிலைமை இந்த 3 நாடுகள் இருக்கு. புரியுங்களா? 2009க்கு பிறகு இலங்கையில் அந்த நிலைமை இல்லை. பாகிஸ்தான்லையும் ஆப்கானிஸ்தான்லையும் பங்களாதேஷ் இருந்துச்சுன்னா அது அவங்க மதத்துக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஹிந்துக்களுக்கோ நான் சொல்ல உங்களுக்கு பிஜேபி ஒரு மத சார்பு கட்சி, இஸ்லாமியர்களுக்கு விரோதமான கட்சி வச்சுக்கணும். அப்படி கிறிஸ்டியன்களை ஏன் சேர்த்திருக்காங்க இந்த லிஸ்ட்ல? நீங்க நார்மலா நேத்து வரைக்கும் என்ன சொல்லிட்டீங்க? சிறுபான்மைக்கு எதிரான கட்சின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு படக்குன்னு டெக்னிக்கலா மாத்திட்டு முஸ்லீம்களுக்கு விரோதமான கட்சி. தெளிவா சார், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்ல இருந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாம் வரவேற்கிறோம். அதே மாதிரியான பிரச்சனை இருக்கிற முஸ்லீம் அல்லாதவர்கள் சொல்லல. இவங்க சொல்லல, அவங்க லிஸ்ட்ல முஸ்லீம் பேர் இல்ல. நீங்க டெக்னிக்கலா லீகல் பாயிண்ட் பேசும்போது கரெக்டான வார்த்தை பேசணும். உங்களுக்கு சௌரியத்துக்கு ஒரு வார்த்தை. முஸ்லீம்ங்கிற மதத்தினர் தவிர மற்ற எல்லாத்து பேரும் இருக்கு. ஆமா, ஏன் இருக்கு? அவர்கள் ஒடுக்குமுறைக்குள்ளாகிறாங்க. ஆனா அந்த ஒடுக்குமுறையை நான் மியான்மர்லயும் இலங்கையிலையும் பார்க்க மாட்டேன். மியான்மர்ல புத்த மத பிச்சுகள் இஸ்லாமியர்கள் அடிக்கிறாங்க சார். இஸ்லாமியர்களை, ரோஹிங்கியாக்கள் இஸ்லாமியர்கள். அவங்க நான் ரோஹிங்கியா அந்த முஸ்லிம்கள் தானுங்க. பாகிஸ்தான் எங்க சேர்க்க மாட்டுது? அவங்க முஸ்லிம். இந்தியா வந்து முஸ்லிம் நாடு கிடையாது. இந்தியா வந்து கிறிஸ்டியன் நாடு கிடையாது. அவங்க அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்தியா மத சார்பற்ற நாடு. மத சார்பு நாடு ஏன் சார் ஏற்கல? நம்ம மதசார்பற்ற நாடு, நம்ம தியாக உள்ளம் கொண்டவங்க. மற்ற நாடுகள் இருந்து நம்ம ஏத்துக்கிறோம், மக்களை ஏத்துக்கிறோம், குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரோம். ஏங்க நீங்களே சொல்லிக்கங்க, அப்படிலாம் கிடையாது. நம்ம தியாக உள்ளம் கொண்ட நாடு சொன்னோமா உங்களுக்கு? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல இருந்து நாம ஏன் குடியுரிமை அனுமதிக்கிறோம்? அவர்கள் எல்லாம் இந்தியர்களாக இருந்தவர்கள். மறந்துடாதீங்க. 47க்கு முன்னாடி இஸ்லாமியர்களும். ஆமா, இஸ்லாமியர்களும். ஆமா, எஸ், ஆமாங்க. நீங்க குழந்தை மாதிரி பேசுறீங்க. 1947க்கு முன்னாடி இந்தியாவில இருந்து முஸ்லிம்கள் அங்க போனா போய்க்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பிரிவுபட்ட போது, பங்களாதேஷ் சேர்ந்துதான் பாகிஸ்தான், சரிங்களா? அன்னைக்கு பிரிவுபட்ட போது அங்க இருந்த இந்துக்கள் நம்ம இங்கே இருந்தெல்லாம் நம்ம இடம் தானே நினைச்சிருந்தாங்க. அவர்களுக்கு என்ன நடந்ததுங்கிற பாக்குறோம். அதனால இவர்கள் 3 பேருமே இந்திய ஆர்ஜின் கொண்டவர்கள்ங்கனால இங்க அனுபவிக்கிறாங்க. அவங்க தாயார் இந்திய ஆர்ஜின் கிடையாது. இப்ப பிரச்சனை வருது, வர்றாங்க, நம்ம ஏத்துக்கிறோம், அதுக்கு சட்டம் கொண்டு வரோம். இலங்கையும் நம்ம தொப்புள் கொடி உறவுகள் தான் சார். தொப்புள் கொடி உறவுகள் எப்பயுமே இருப்பாங்க சார். தொப்புள் சார் அவங்க முன்னு கேளுங்க, அவர்களுடைய தாய்நாடு எதுன்னு கேளுங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழருடைய தாய்நாடு எதுன்னு கேளுங்க. இலங்கையில் உள்ள மீனவர்களுக்கும் தமிழர் மீனவர்களுக்கும் பிரச்சனை நடக்குது. எந்த மொழி பேசுறவங்களுக்கு சொல்லுங்க, சொல்லுங்க. தமிழ் பேசுறவங்களுக்கு, இங்க உள்ள தமிழர்களுக்கும் தொப்புள் கொடி உறவுகள் சண்டை வரும். தொப்புள் கொடி உறவுகள் என்ன சண்டை? அங்க இருக்கக்கூடிய தமிழர் தலைவராக இருக்கக்கூடிய டக்ளஸ் தேவானந்தா யாரா வந்தா உடைய மாட்டேன்றார். நல்ல தமிழ்ல பேசுறாரு. வடக்கு போனா புடிச்சு வச்சுக்கங்க எல்லாருமே சொல்றாரு. அதான் சொல்ல வரேன். அவங்க வந்து ஊர் ஊரா பேசுறாங்க. தொப்புள் கொடி எங்க இருந்துச்சு? ஏன் மீனர் வந்தா பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்க உள்ள மீனர் சொல்றாங்க, தமிழ்ல சொல்றாங்க. தொப்புள் கொடி என்னாச்சு? அதேதான் சார். பங்களாதேஷ்லயும் மேற்கு வங்கத்திலயும் என்ன வங்காளில தான் பேசிக்கிறாங்க. தனித்தனி நாடுங்கும் போது அவங்க நான் சொல்றேன் சார். புதுச்சேரியும் தமிழ்நாடு ஒரு மாநிலம் ஆக முடியாது. அப்புறம் நீங்க இலங்கை இந்தியாவும் எப்படி வந்து ஒண்ணு சொல்லுவீங்க? தமிழ் பேசுறீங்க, பரம சந்தோஷம். நமக்கு நிறைய 1000 ஆண்டுகள் உறவுக்கு பரம சந்தோஷம். யார் மறுக்க? குடியுரிமை எல்லாம் கொடுக்க முடியாது. இங்க லட்சம் பேர் இருக்காங்க சார் அகதியா. சார் இங்க 140 கோடி பேர் இருக்காங்க சார் சிட்டிசனா. லட்சம் பேரா சேர்த்துட்டே போனீங்கன்னா நம்ம ஏற்கனவே பாப்புலேஷன் நம்பர் 1 இடிச்சுக்கிறோம். அகதியா வந்து 30-40 வருஷம் இருக்கிறவங்களுக்கு நம்ம குடியுரிமை கொடுக்க மாட்டோம். ஆனா எங்கயாவது இருந்து வந்தாங்கன்னா 5 வருஷத்துல நம்ம குடியுரிமை கொடுத்துருவோம். ஏன்னா இவர்களுக்கு வந்து போக்கிடம் இருக்கிறது. திரும்ப அங்க சொன்னா வரவேற்கிறாங்க. முருகனவான்னு சொல்றீங்க, சாந்தனவான்னு சொல்றீங்க, அப்புறம் மத்தவங்களாம் கிடையாதா? அப்புறம் 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டு பிரமாதமா பண்றாங்க. இது வந்து துரத்தி விடுற பிசினஸ். நாம அவங்கள துரத்தி விடல, அவங்க வந்து வெளியே போன்னு சொல்ல. உன் ஊருக்கு உன் ஊர் போறேன், நாம என் ஊருக்கு போறேன்றாங்க. பாகிஸ்தான்ல இருந்து வர, ஆப்கானிஸ்தான்ல இருந்து வர, பங்களாதேஷ்ல இருந்து வரவங்களை இந்துக்களா பாக்குறோம், கிறிஸ்டியன்ஸா பாக்குறோம், அவங்களை ஏத்துக்கிறோம். இந்துக்களா பார்க்கல, கிறிஸ்டியன்ஸா பார்க்கல. அங்க மத ரீதியா துன்புறுத்தப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்டவர்களா பார்க்கிறோம். அப்படி வர்றவங்கள இந்துக்கள், கிறிஸ்டியன்ஸ்னா நம்ம ஏத்துக்கிறோம். புத்த மதத்துல இருந்து வராங்கன்னா நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா இலங்கையில இருந்து இந்துக்கள் தமிழர்களா வந்தாலும் குழந்தை மாதிரி பேசுறீங்க. திரும்ப திரும்ப ஒரே விஷயம் சொல்றேன். புதுசு கேள்வி ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் யோசிக்கல். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சொல்றாரு சார் தெளிவா. 2009க்கு அப்புறம் எங்க இருந்துச்சு? ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்து தமிழர்கள் பகுதி தேர்தலில் பங்களிச்சு முழு இணக்கமா இருக்கிறாங்க. தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அங்க ஒரு சீக்கிய குருத்வாரா தாக்குதலுக்குள்ளாகும் போது தாலிபான்களே போய் வந்த பிரச்சனை இல்ல, 2 பேர் கை குளிக்கிறாங்க, ரீபில்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து அதெல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டது. அதெல்லாம் உண்மை இல்லை.
அதெல்லாம் ஓடி வந்தது ஃப்ளைட்டில் ஏறி அந்த புஸ்தகத்தை வந்து புனித நூலை தூக்கிட்டு ஓடி வந்தது நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நீ தயவுசெய்து போய் பாருங்க சார். ஆப்கானிஸ்தான்ல இருந்து முஸ்லிம்களும் ஃப்ளைட் ஏறி வந்திருக்காங்க சார். அது எங்க நான் சொன்னேன், ஆயிரக்கணக்கானவங்க டெல்லியில இருக்காங்க. திரும்ப திரும்ப ஒரே மேட்டர் கேக்குறீங்க. ஒரு தடவை சொன்னா அது வந்து உங்களுக்கு விளங்காதா? நான் இல்ல திரும்ப சார், அந்த முஸ்லிம்களுடைய எதிர்காலம் என்ன? அது அவங்க கவலைப்படணும் சார். இல்லீங்க சார், நாம கவலைப்படணும். வேற வழி நாடு அங்க இந்துக்களா இருந்த கிறிஸ்டியனா இருந்தவங்களுக்காக நம்ம கவலைப்படணும். அவர் முஸ்லிமா இருந்து வந்தவங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்தியா வேண்டாம் என்று சொல்லி செல்ற முஸ்லிம்களும், நல்லா புரிஞ்சுங்க, இந்தியா வேண்டாம் என்று சொல்லி சென்ற முஸ்லிம்களும், இந்தியா தான் என் தாய்மண் என்று சொல்லி உட்கார்ந்த முஸ்லீம் ஒண்ணு இல்லை. அது மாதிரி கன்ஃபியூஸ் வந்திருக்காங்கல்ல சார். இந்தியா தான் என் தாய்மண் அடைக்கல. அவர்களுக்கு வந்து ரொட்டீன் வழி இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ வரைக்கும் பொருந்தும் சொல்லுங்க. நீங்க இப்ப சொல்லணும் ஆனர்ல எப்போ வரைக்கும் பொருந்தும், அதோட காலக்கெடு சொல்லுங்க. நீங்க சும்மா சீமான் சொன்னாரு, இபிஎஸ் சொன்னாரு, டாக்டர் கிருஷ்ணசாமி சொன்னாரு, ஸ்டாலின் சொன்னாரு சொன்னீங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டுவாங்க எப்போ வரைக்கும் பொருந்தும்னு. 2014 டிசம்பர் 31 வரைக்கும் மட்டும்தான் பொருந்தும். அப்படின்னு என்ன கணக்கு எனக்கு புரியல. 2014க்கு அப்புறம் இதே ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன் நடந்தா என்ன செய்வீங்க? இதே நீங்க அமித்ஷா கேட்கணும்ல. 2014 டிசம்பர் 30 எதுக்கு போட்டேன்? டெட்லைன். புரியுங்களா? ஒன்னு தெரிஞ்சுங்க. ஒரு செகண்ட் கேளுங்க. உங்களுக்கு தெரியல. ஒரு செகண்ட் கேளுங்க. 2014 டிசம்பர் 31 வரைக்கும் வந்த ஹிந்துக்களுக்கு, கிறிஸ்டியன்களுக்கு, பார்சிகளுக்கு, சீக்கியர்களுக்கு, பௌத்தர்களுக்கு, அதாவது இஸ்லாமியர்கள் இல்லாமல் மத ரீதியாக துன்புறுத்து வந்தவங்களுக்கு, அவங்கெல்லாம் ஓடி வந்தவங்க. டாக்குமெண்ட் கூட இருக்கும், டாக்குமெண்ட் கூட இல்லாமல் இருக்கும். அதனால அவர்களுக்கு ஸ்பெஷல் கேஸாக போடப்பட்டதான் இந்த CAA. புரிஞ்சுங்களா? உங்களுக்கு இன்னொரு தகவல் சொன்னால் நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க. இல்லை நாளைக்கு திருப்பி பேட்டி வாங்க நம்ம பண்ணுவோம். 20 வருஷம் கழிச்சு திரும்ப பேட்டி வாங்க நம்ம பண்ணுவோம். இதே 2014 டிசம்பர் 31 வரைக்கும் ப்ளஸ் இந்த 2024 நம்ம பேசிட்டு இருக்கிற தருணம் வரைக்கும் இதே 3 நாடுகளை சேர்ந்த குறைந்தபட்சம் 500 முஸ்லிம்களுக்கு குடியுரிமை கொடுத்துருக்கோம். நல்லா உள்வாங்கிக்கங்க. இதே 3 நாடுகளை சேர்ந்த இஸ்லாமியர்களுக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் பிஜேபி ஆட்சியில் 500 பேருக்கு அது அட்லீஸ்ட் குடியுரிமை கொடுத்துருக்கோம். இல்லைன்னு சொல்லுங்க. இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான 100 ரூபா ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வருது. அப்ப நாங்கெல்லாம் நல்லா இருக்கிறவனுக்கு பிடிக்கலையா? எங்க காலை உடைக்க சொல்றியா, கையை உடைக்க சொல்றியா, அவருக்கு மட்டும் கொடுக்குறேன். எப்ப மாற்றுத்திறனாளி பாதிக்கப்பட்ட கொடுக்குறேன், இவ்வளவுதான். பெண்களுக்கு 1000 ரூபாய் பஸ். அப்ப நீங்க வந்து போயிட்டு எங்களுக்கெல்லாம் வந்து பஸ் ஃப்ரீ கிடையாதா அப்படின்னா, பெண்கள் வந்து சமூகத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு காரணம். அப்ப ஆண்களுக்கு கொடுப்போம். பட்டியலத்தோருக்கு ஏன் கொடுக்குறீங்க? பட்டியலத்தோர் கொடுத்ததுனால இப்ப உங்களுடைய கம்யூனிட்ட ஒரு ஏழை இருக்கிறார். அப்ப நீங்க அவளுக்கு கொடுத்து எனக்கு புரியல, யார் ஒருத்தர் பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான்னு சொல்லி சண்டை போவீங்களா? எப்ப அந்த சமூகமே பாதிக்கப்பட்டு கனால் கொடுக்குறோம், ஓயில வந்து அவனை ஈடுபுலிஸ் கொடுப்போம், வேற ஸ்கீம் கொடுப்போம். இப்படிதான் நம்ம பார்க்கணும். அவனுக்கு கொடுத்தியே எனக்கு கொடுக்கலன்னு சொன்னா என்ன நியாயம் தெரிஞ்சது? எனக்கு புரியவே இல்லை. நான் சொன்னது பதில் சொல்லுங்க. 500 முஸ்லிம்களுக்கு இதே 3 நாள் கொடுத்துருக்காங்க. இல்லன்னு அண்ணன் இபிஎஸ், அண்ணன் ஸ்டாலின், அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமி யாரையா ஒருத்தர் மறுக்க சொல்லுங்க. 2014 தான் டெட்லைன்னா அதுக்கு முன்னாடி தானே வந்தாங்க. 1 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கல்ல, தமிழர்கள், இந்துக்கள், அதே மாதிரி மத ரீதியிலான துன்புறுத்தலுக்காக ஆளாகி வந்தாங்கல்ல, அவங்கள மட்டும் நீங்க கவனத்தில் வச்சுக்கலீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழர்களை நீங்க இந்துக்களாவே பார்க்கல. நான் அப்ப சொல்றது கரெக்டு தான்னு சீமான் சொல்றாரு. இப்போ உங்களுக்கு 3 நாடு, அந்த 3 நாட்டில இருந்து வர இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள். நான் சொல்றேன் எங்க நாட்டில இருந்து, எங்க தொப்புள்குடி உறவுல இருந்து வரவங்களுக்கெல்லாம் நீங்க கவனத்தில் வைக்கலீங்கன்னா இது இந்த சட்டமே அரசியலமைப்புக்கு விரோதம் தானன்ற கேட்கிறாரு. அரசமைப்புக்கு என்ன சம்பந்தம்? அரசமைப்பு என்ன சொல்லுது? 3 நாடுல இருந்து வந்தா வச்சுக்கோன்னு சொல்லிச்சா? விரோதம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அரசமைப்பு அப்படி சொல்லல சார். அப்புறம் அரசமைப்பு வந்து 3 நாடுல இருந்து வந்தவங்கள சேர்த்துக்கோன்னு சொல்லிருக்கா? அந்த அடிப்படையில சட்டம் அரசமைப்பு உங்களுக்கு சும்மா நாட்டுக்கு ஒரு பொழுது போலன்னா அரசமைப்பு விரோதம். அரசமைப்புல என்ன சொல்லிருக்கு? எந்த செக்ஷனுக்கு விரோதமா இருக்கு நீங்க சொல்லுங்க. அரசமைப்பின் எந்த சரத்துக்கு இந்த CAA விரோதமா இருக்கு சொல்லு. எல்லாரும் சமம்ன்ற சரத்துக்கு எதிரானதா இல்ல. எல்லாருமே இந்திய மக்களுக்கு சார், எல்லாருமே உலக மக்களுக்கு. நம்ம யாரை சேர்த்துக்கிறோம்ன்றதுல பார்சியாலிட்டி வெச்சோம்னா அதுக்கு என்ன? ஒரு நிமிஷம் கொடுங்க. பிறந்த குழந்தைக்கு தான் கணக்கு. குழந்தை பிறந்தா சமம்னு. நாளைக்கு பிறப்போற குழந்தை பங்கு கொடுங்க கேப்பீங்களா சொத்துல? இல்ல சார், வந்து இங்க லட்சம் பேர் இருக்காங்க. நாளுக்கு முன்னாடி நான் கொடுத்தாதான் குடியுரிமை. புரிஞ்சுங்களா? குடியுரிமை வந்த பிறகு நீங்க சார் ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷுக்கு கொடுக்குறீங்கல்ல, இந்துக்கள் வந்தாங்கல்ல. உங்களுக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு. பஞ்சாபி இந்து ஓகே, தமிழ் இந்து ஓகே இல்லையா? எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கு, என்கிட்ட பதில் இல்லை. இப்படி நல்லா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். உங்கள்ட்ட நிறைய கேள்வி இருக்கு, எனக்கு பதில் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஒரே கேள்வியை 10 விதமா திரும்ப திரும்ப கேட்க தெரிஞ்சிருக்கு. எனக்கு வந்து 11 தடவைக்கு மேல ஒரே பதில சொல்ல தெரியல. லெட் மீ அக்செப்ட் ஓப்பன்லி. எனக்கு ஒரே பதில 11 சொன்னா எனக்கு போர் அடிக்கும். ஐயோ நம்ம அந்த ஏற்கனவே சொன்னமே அப்படின்னு. தம்பி அசராம கேட்ட கேள்வியை திரும்ப கேட்குறீங்க. எனக்கு வந்து சொன்ன பதில திரும்ப சொல்ல தெரியல சார். இல்ல சார், இலங்கையில பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அந்த நாடு ஏற்க தயாரா இருக்கு, நாம அனுப்ப தயாரா இருக்கும். நீங்கள் சொன்ன அந்த 1 லட்சம் பேர் இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்துல ஏதில உட்கார்ந்து இருக்கிறாங்க, இந்தியாவில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எந்த நாட்டுடைய பணம் போகுது?
இந்த நாட்டுடைய பணம் போகுது. பங்களாதேஷ் இன்னைக்கு பிரச்சனை வரைக்கும் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஏத்துக்க தயாரா இருக்காங்க. இல்ல பிரச்சனை முடியல, உங்களுக்கு வரவே மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? பிரச்சனை இருந்தாலும் சார் ஸ்ரீலங்கா நீங்க வந்தாங்க, பிரச்சனை இல்லைன்னு கேட்டீங்கன்னா இப்சன் பட்ஸ்க்கு என்ன சார் பதில்? வந்திருக்க மாட்டாங்க. இல்ல சார், பங்களாதேஷ் பிரச்சனை முடிஞ்சிருச்சு சார். முடியலங்க, 50 வருஷம் ஆயிடுச்சு சார் முடிஞ்சு. அப்ப வந்து அகதிகள் எங்க இருக்காங்க? அதுதான் பிரச்சனை. அஸ்ஸாம்ல லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்ததுதானே இந்த இந்திய அடிப்படை. இல்லங்க, நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்றீங்க. நீங்க என்சிஆர் பத்தி பேசுறீங்க, நான் சிஏ பத்தி பேசுறேன். நீங்க சம்பந்தம்லாம் உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. லெட் மீ பி வெரி ஹானஸ்ட். ரெண்டும் அடுத்தடுத்து இல்ல, ரெட்ட குழந்தை இல்ல, கிடையவே கிடையாதுங்க. உங்களை சரி வாங்க அடுத்து வாங்க. இதுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, 2 பாயிண்ட் சொல்லுங்க. என்சிஆருக்கும் சிஏக்குமான 2 பாயிண்ட் சொல்லுங்க. நீங்க வருஷ கணக்கு நீங்க சொல்லலாம், இப்போ இதையும் சொல்லாம நீங்க மாட்டீங்க எப்படின்னு சொல்லிருங்க. எனக்கு 2 பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு திஸ் 2 ஆக்ட்ஸ் ஐடியாஸ். நானே போயிட்டு இருக்கு சார். எஸ் சார், சொல்லுங்க என்ன சம்பந்தம் சொல்லுங்க சார். என்சிஆர் அடிப்படையில் கணக்கு எடுத்து அதில் யார் என்னாரு எப்போ வந்தவங்கன்னு தெரிஞ்சுதானே அதுக்கு அடிப்படையில் கொடுக்குறாங்க குடியுரிமை. சரி, சிஏ என்ன செய்யறாங்க? கணக்கு எடுக்கிறாங்களா? அதாவது சார் டெட்லைன் 2014 நீங்க வச்சிட்டீங்க. அப்ப 14க்கு முன்னாடி ஒரு நிமிஷம் 1970 ரிலேட்டட் நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க தெரியல, சிஏஏ ரிலேட்டட் டு 3 countries, சிஏஏ ரிலேட்டட் டு few religions, என்சிஆர் ரிலேட்டட் டு நத்திங். இந்தியா என்சிஆர் ரிலேட்டட் டு இந்தியன் சிட்டிசன்ஸ். புரியுதுங்களா? எக்ஸிஸ்டிங் சிட்டிசன்ஸ்ல நம்ம இல்லாம யாருன்னு ஒன்று தெரிஞ்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் என் டேபிள்லேயே அப்படி ஃபைல் கிடையாதுன்னு ஹோம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. நீங்க கண்டுபிடிச்சு எடுத்து கொடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இப்ப திருப்பூர்ல முந்தா நேத்து வரைக்கும் திருப்பூர்ல வந்து பங்களாதேசிகள் உட்கார்ந்துருக்காங்க, சிதம்பரத்தில் உட்கார்ந்துருக்காங்க, கடலூர்ல உட்கார்ந்துருக்காங்க, சென்னையில் உட்கார்ந்துருக்காங்க. பங்களாதேசிகள், வெஸ்ட் பெங்கால்காரங்க கிடையாது. எப்படி வந்தாங்க? யார் விசா கொடுத்தா? யார் பாஸ்போர்ட் கொடுத்தா? அப்ப எத்தனை பேருப்பா வந்திருக்கீங்க? யாருப்பா என்ன வந்தீங்க? இது கணக்கெடுப்பு. அப்ப என்னன்னா தேவேந்திரனும் அவர்களும் ஒன்றல்ல. அப்ப யாருன்னு தெரிஞ்சுக்கிறக்கா பண்றது. டெட்லைன் 2014. அதுக்கு முன்னாடி வந்திருந்தா பிரச்சனை இல்ல. குழந்தை மாதிரியே கேக்குறீங்க நீங்க. உங்களுடைய நல்ல வெள்ளை உள்ளம் எனக்கு நல்லா தெளிவா தெரியுது. சிஏஏ வந்து குடியுரிமை கொடுக்கிறது, என்சிஆர் வந்து குடியுரிமை பெற்றவர்கள் யாருன்னு பாக்குறது. ஆமா சார். இப்போ நான் சிஏஏ அடிப்படையில் 2014 டெட்லைன்னா நான் 70களில் வந்து அஸ்ஸாமில் குடியேறி இருக்கிற அந்த ஒரு இப்போ 15-20 லட்சம் பேரும் இந்திய குடிமக்கள் ஆயிடுவாங்கல்ல சிஏஏ அடிப்படையில். அவங்க எலிஜிபிலிட்டி இருந்தால் ஆவாங்க. அதான் அப்போ 20 லட்சம் பேருக்கு நம்ம கொடுக்குறோம். இங்கே வந்து 1 லட்சம் பேர் என்னாச்சு? ஏங்க எத்தனாவது அரங்க ஒரே பதில சொல்றது? அங்கே வந்து டெய்லி வந்து பங்களாதேஷில் இன்னைக்கு வந்துருக்காங்க சொன்னேன், ஆமான்னு ஒத்துக்கிட்டீங்களா? ஏன் வந்துக்கிட்டு இருக்காங்க? ஸ்ரீலங்காவில் யாரும் வர்றது இல்லைங்க. தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீலங்காவில் அந்த பிரச்சனை இன ரீதியானது, மத ரீதியானது கிடையாது. புரியுங்களா? தமிழ் கிறிஸ்தவராக இருந்தாலும் தமிழ் முஸ்லீம்களாக இருந்தாலும் அவங்களுக்கு தமிழர்கள் பிரச்சனையா இருந்துச்சு. புரியுங்களா? வடக்கு கிழக்கு ஒன்னா எதிர்த்தது. கிழக்குல வந்து அதிக முஸ்லீம்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ வந்து அவங்களுக்கு மொழி பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வந்து இனம் பிரச்சனை. இப்போ அந்த பிரச்சனை 2009க்கு பிறகு முடிஞ்சிருச்சு. தமிழர்களை இந்துக்களா பார்க்கலைன்னு சீமான் சொல்றது. தமிழர்கள் பக்கா இந்துக்கள், அது தமிழர்களுக்கும் தெரியும், இந்துக்களுக்கும் தெரியும். ரெண்டு வேற வேறையா சார்? நீங்க தான் தேவேந்திரன், நீங்க தான் ஆண். ரெண்டு வேற வேறையா? தேவேந்திரன் ஒரு ஆண் சார், தேவேந்திரன் சொன்னீங்க, ஆண் சொன்னீங்க, ஏன் சொன்னீங்க? ரெண்டு வேற வேறையா? உங்களுக்கு தெரியலையா? ஆண்களுக்கு கூட சில நேரங்களில் காமாட்சி இப்படி எல்லாம் பேர் வைப்பாங்க. ஆமா ஆமா, தேவேந்திரன் ஆண்னு நான் சொல்றேன். இன் விகுதியில் முடிஞ்ச ஆனா பெண்ணா? தமிழ் சொல்லுங்க. அந்த அடிப்படையில் தான் தமிழர் இந்து ஆண்னு சொன்னேனே. அப்ப ஏன் சொன்னீங்க கேளுங்க. என்ன தமிழரும் இது வேற வேறையான்னு கேளுங்க. அப்ப இந்துவும் தமிழர் வேறையா? என்ன பிரில்லியண்டா கேட்குறீங்க அண்ணன் சீமான் மாதிரியே. சீமான் ஒரு தகப்பன், சீமான் ஒரு அண்ணன், சீமான் ஒரு கட்சி தலைவர். அது எப்படி நாலு இருக்க முடியும் கேட்பீங்களா? நாம் தமிழருக்கு ஒரு அண்ணன், அன்னைக்கு ஒரு கணவர், பையனுக்கு வந்து அப்பா, அப்புறம் எப்படி ஒரே இருப்பாரு? விஜயும் கடுமையா எதிர்க்கிறாரு. சமூக நல்லிணக்கத்தை சட்டத்தை கொண்டு வராங்க. பிரமாதம். நான் வந்து அவர் பேரை சேர்க்க விட்டு அவங்க திரு ஸ்டாலின், திரு எடப்பாடி, டாக்டர் கிருஷ்ணசாமி, திரு விஜய் என்ன பாயிண்ட் பிளவுவாத சக்தின்னு சொல்லி 3 வரைக்கும் எதுக்கு அறிக்கை கொடுக்குறீங்க? ட்விட்டர் மாதிரி ஒரு 18 பக்கத்துக்கு கொடுக்க வேண்டியதானே எலாபரேட்டா? பிளவுவாதம் என்ன பிளவுவாதம் பண்ணிச்சு சொல்ல வேண்டியதானே? திருக்குறள் மாதிரி இது சொன்னாவே போதும். ஏன்னா அதுக்கு மேல தெரியாது, 7 வார்த்தைக்கு மேல தெரியாது. சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கிறீங்க, பிளவுவாதம் ஒரு சட்டம் கொண்டு வரீங்க. இதுதான் காலகாலமா சொல்லியிருக்கிறாங்க. சமூக நீதி, பிளவுவாதம், மதவாதம் என்னன்னு சொன்னா சொல்ல மாட்டீங்க. கலைஞர் சொல்றாரு திமுக பாஜக பற்றி தவறான சிந்தனை, பாஜக RSS பற்றி தவறான சிந்தனை மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது. அதை நீங்கள் எல்லாரும் சென்றுதான் பிரச்சாரம் செய்து சரி பண்ண வேண்டும். 1999 போய் முரசில் இருக்கா இல்லையான்னு பாருங்க. நீங்க இன்னைக்கு RSS பத்தி, பிஜேபி பத்தி சொல்றீங்க. கருணாநிதியை விட உங்களுக்கு நிறைய தெரியுமா? அவரோட மொழிப்பற்று, இனப்பற்று, மதச்சார்பு பற்று வந்துருச்சு உங்களுக்கு. அவர் தெளிவா சொல்றாரு வந்து தவறான புரிதல் இளைஞர்கள் மத்தியில் இருக்கு பிஜேபி பத்தி, RSS பத்தி. அப்ப நீங்க சொல்லுங்க சமூக நீதி பத்தி. அவருக்கு பாடம் எடுங்க நீங்க.
இன்னொரு பக்கம் சார், இந்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிச்ச எடப்பாடி பழனிசாமி கடுமையா எதிர்க்கிறார். ஏன் ஆதரிச்சார், ஏன் எதிர்த்தார் அவரை கேளுங்க. ஆதரிச்சது கூட்டணி நெருக்கடியில. என்ன யார் கழுத்துல கட்டி வச்சு? அப்ப நீங்க வந்து அப்ப நாளைக்கு நீங்க நாட்டை வித்துறீங்களா? ஒரு நெருக்கடி வந்தா, ஒரு நெருக்கடி வந்தா நீங்க என்னெல்லாம் செய்வீங்க? அன்னைக்கு சிறுபான்மையினரை விட்டு கொடுத்துட்டீங்க, இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப இது மாதிரி எவ்வளவு விட்டு கொடுத்துருக்கீங்க? இன்னைக்கு கூட்டணி இல்ல, ஒரு தார்மீக அடிப்படை. அப்ப நாளைக்கு திரும்ப கூட்டணி வந்தா, 4 வருஷம் நாளைக்கு திரும்ப கூட்டணி வந்தா அப்ப நான் உங்களை எப்படி நம்புறது? கூட்டணி வந்தா காவு கொடுத்துருவேன், கூட்டணி இல்லைன்னா நான் நியாயம் பேசுவேன். அப்ப எப்படி நம்புறது? இஸ்லாமியர்கள் எப்படி நம்புவாங்க? கூட்டணியில இருக்கும்போது நம்ம இதை பாதிப்பை வரவிடாம பாத்துக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. இப்ப கூட்டணி இல்ல, எப்படி வரவிடாம தடுத்துருவீங்க? உங்களுக்கு 40 எம்பியா எப்படி தடுப்பீங்க? தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடாதீங்க, போராடுறோம் இருக்காரு, மக்களோட சேர்ந்து போராடுறாங்க. தமிழ்நாட்டுல இந்த அதை வேற திரு விஜய் அவர்களே போட்டிருக்காரு. இது வந்து தமிழ்நாட்டில் நிலைய விடாம ஆளுங்கட்சி வந்து உறுதியளிக்கணும்னு. அவருக்கு டிஎம்கே வேற ஒன்று சொல்லிவிடுவோம்னு. குடியுரிமைங்கிறது மாநில சப்ஜெக்ட் கிடையாது. முதல்ல வந்து அதான் சொல்லி படிச்சுட்டு தயவுசெய்து பேசணுன்ற. அது வந்து இவங்கள மாதிரி பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய கனவுகளோட வர்றவங்க இது நான் நினைச்சா நீங்க நினைச்சா முடிகிற விஷயம் கிடையாது. புரியுதுங்களா? சிஎம்ஏ சொல்லியிருக்காரு சார். நான் வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டேங்க, நாங்கள் அமல்படுத்த மாட்டோம். அமல்படுத்துறதுக்கு உங்கள்ட்ட என்ன இருக்கு? நீங்க நாளைக்கு அப்ப நான் சொன்னேன், அப்ப நீங்க சொல்லுங்க, பங்களாதேஷ்ல வந்து முஸ்லீம் வரக்கூடியலாம் குடியுரிமை கொடுத்துருன்னு சொல்லுங்க. குடியுரிமை உங்க சப்ஜெக்டா? நீங்க கொடுக்க முடியுமா? நான் பாகிஸ்தான்ல வரக்கூடிய முஸ்லீம்களுக்குலாம் நாங்கள் நாளைக்கு கூடவே குடியுரிமை கூட்டு வந்து கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சொல்லி அதுக்கு சர்டிபிகேட் கேட்டு நம்ம தனியா பேசுவோம் சார். நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட மாட்டோம்னு சொன்னீங்கல்ல, தமிழக முதலமைச்சரையும் அண்ணன் விஜயும் மற்ற எல்லா பெருமக்களையும் நான் கேட்கிறேன், எப்படி நீங்க அமல்படுத்தாம தடுப்பீங்க? சரி விடுங்க, அப்ப உங்க கையில தான் இருக்கு போல தெரியுது. நீங்க செஞ்சிருங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு நாங்கள் குடியுரிமை கொடுப்போம், முடிச்சிருங்க. இந்த இவ்வளவு சண்டையே கிடையாதுல்ல. வால்மார்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்குள்ள வரணும்னு பேசுனது, அதாவது சர்வதேச அந்நிய நேரடி முதலீடு சில்லறை வர்த்தகத்தில். அப்போ வரும்போது அதிமுக எதிர்த்தது, திமுக வெளியே எதிர்த்தது, உள்ள ஆதரிச்சு ஓட்டு போட்டுருச்சு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலுக்கு எதிராக கருணாநிதி அவர்கள் இருந்தபோது பாராளுமன்றத்தில் ஆதரிச்சு வாக்களிச்சிச்சு. அப்போ ஏங்க இப்படி பண்ணிட்டு இப்படி போய் வாக்களிக்கிறீங்கன்னு சொன்னபோது கலைஞர் சொன்னார், ஜெயலலிதா அம்மையார் வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் வாக்களிச்சேன். புரியுங்களா? அதாவது உள்ள வர்றதுக்கு அனுமதி கொடுத்துட்டு இந்த அம்மா அனுமதி, இந்த அம்மா கவர்மெண்ட் பெர்மனண்டா மாறும்ல, நாளைக்கு நீங்க கவர்மெண்ட் வந்துருவீங்களா, அப்ப நீங்க ஆதரிச்சு வாக்களிச்சிருக்கீங்களே. ஒண்ணு, அது ஸ்டேட் சப்ஜெக்ட். நீங்க கடையை ஆரம்பிக்கணும், வால்மார்ட் நாளைக்கு மதுரையில் ஒரு கடை ஆரம்பிக்கணும், நீங்க அனுமதிச்சாதான் உண்டு. புரியுங்களா? உள்ளாட்சித்துறை குடியுரிமைக்கு நீங்க எப்படி பண்ணுவீங்க? எனக்கு கொஞ்சம் புரிய வைங்க. அப்படி உங்களால முடியும்னா மொத்த பிரச்சனையும் முடிஞ்சு வச்சு 3 நாட்டை சேர்ந்த முஸ்லீம்களுக்கு கொடுத்துருங்க, பிரச்சனை சால்வ்டு. பிஜேபி காரங்க வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டோம், திமுக வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துட்டோம், ஆல் ப்ராப்ளம் சால்வ். சிறுபான்மைக்கு ஆதரவான கட்சி பண்ணிருங்க. ஏன் சார் மக்களை நீங்க எவ்வளவு தூரம் சார் நீங்க போய் சொல்லிட்டே இருப்பீங்க, மாற்றுப்பட்டு கருத்தா பேசிட்டு இருப்பீங்க, அவங்களை தெரிய விடாம பண்ணிட்டு இருப்பீங்க. நாங்கள் தமிழகத்தில் அமல்படுத்த விட மாட்டோம். எப்படி? அப்ப இதை அமல்படுத்திருங்க சார். எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சவரே இப்ப எதிர்க்கிறாருன்னா அப்ப அதுல கூட்டணி இருந்தாரு, கூட்டணி இல்லை, வேற எந்த விஷயமும் இல்லை சார். கூட்டணியில இல்லாதப்ப இது துரோகமா தானே தெரியுது, இது மக்களுக்கு எதிரானதா தானே தெரியுது. மக்களுக்கு எதிராக அவர் பேசினாரா, பிஜேபி பேசினா பாருங்க. பிஜேபி அன்னைக்கும் இன்னைக்கு ஒரே மேட்டர் பேசுது. கூட இருந்தப்ப வேற பேசுறாரு, வெளியே ஒன்று வேற பேசுறாரு. நீங்க இப்ப நீங்க உங்க நிறுவனத்தை வேலை பாக்குறீங்க, எங்க நிறுவனம் மாதிரி உண்டான்றீங்க, வெளியே போனோடனே இவங்க எல்லாம் ஒரு ஆளான்றீங்க. அப்ப யார் மாத்தி பேசுறா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க புரியுது சார். புரியுதுன்னு சொல்லாங்க சார், உங்களுக்கு புரியுது. எடப்பாடி பழனிசாமி தான் மாத்தி சொல்றாரு, இவ்வளவுதான் பாயிண்ட். நானும் சொல்றேன், அண்ணன் வந்து தெளிவா விளக்கணும். நீங்கள் ஆதரிச்சு ஓட்டளித்த போது என்ன சரத்து இருந்தது, நீங்க எதிர்த்து பேசும்போது இப்ப என்ன சரத்து இருக்கு, ஒண்ணு தெரிஞ்சுங்க. இந்த சட்டம் 2019 நிறைவேறிடுச்சு, அமல்படுத்துறதா இன்னைக்கு. சரிங்களா? சோ புதுசா ஒண்ணு கூட சேர்க்கல, எழுதல, திருத்தல, பிள்ளையார் சொல்லி அக்கன்னா கூட மாத்தல. அப்ப அன்னைக்கு நீங்க ஓட்டளிச்ச போது உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு, இப்ப அமல்படுத்தும் போது என்ன பிடிக்காம போயிடுச்சு சொல்லுங்க. இன்னொன்னு சார், இப்போ தமிழ்நாடே இதை எதிர்க்குது இல்ல. ஐயோ போய் பார்த்து ஏதாவது பிரச்சனை இருக்கும். 234 எம்எல்ஏல 4 எம்எல்ஏ தவிர 230 பேரை ரெப்ரசென்ட் பண்ற எல்லா கட்சிகளும் எதிர்க்குது சார். அவங்க கட்சிகள் எதிர்க்கிறாங்க சார், தமிழ்நாடு எதுக்குன்னு சொல்லாதீங்க. நீங்க அப்படி அழகா சொல்லுங்க. 234ல 230 எம்எல்ஏக்கள் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. 95% மேல சார் தமிழ்நாட்டுல. சார் பிஜேபி கவர்மெண்ட் ஃபுல் மெஜாரிட்டி நீட் கொண்டு வருது, அப்ப இந்தியா ஆதரிக்குன்னு சொல்லணும்ல. நீங்க பிஜேபி கொண்டு வருது, சர்வாதிகாரம் கொண்டு சொன்னீங்க, அப்பையும் தமிழ்நாடு எதிர்த்துச்சு. நான் சொல்றது பதில் சொல்லுங்க. இந்தியா தமிழ்நாடுக்கு என்ன சார் இருக்கு? நீ இந்தியா ஆதரிச்சிருச்சு சார், நீங்க என்ன சொல்லிக்கணும்? இது தமிழ்நாடு சொன்னீங்கல்ல, அப்ப நீங்க நீட்டை இந்தியா கொண்டு வந்து சொன்னீங்க, பிஜேபி கொண்டு வந்து சொன்னீங்க. நான் அப்ப நீங்க என்ன சொல்லணும்? நீட் சட்டத்தை இந்தியா கொண்டு வந்து சொல்லணும், நீட் சட்டத்தை பிஜேபி கொண்டு வந்து சொன்னீங்க. அப்ப நீங்க இப்ப என்ன சொல்லணும்? நீங்க சிஏவை திமுக அதுக்குன்னு சொல்லணும். என்னங்க உங்களுக்குன்னா தமிழ்நாடு எதுக்கு சார்? திமுக அதிமுக 230 எம்எல்ஏக்கள் சொல்றாங்க. பி டெக்னிக்கலி ரைட் வித் மீ. 230 எம்எல்ஏக்கள் நான் பேசாம இருக்கேன். 230 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தோட அறுதி பெரும்பான்மை சார்.
96% மேல. பாராளுமன்றத்தை பத்தி பேசுறவங்க காதலே எனக்கு புரியுது. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் உட்பட அத்தனையுமே இந்தியா ஆதரிச்சு வந்திருக்கு. அப்புறம் ஆமா சார், தமிழ்நாடு அப்பயும் எதிர்த்துச்சுல நீட்டுக்கோ மத்த சார். இந்தியா வேற தமிழ்நாடு வேறயா சார்? தமிழ்நாடு தனி நாடா? உள்ளதான் இருக்குது சார். அப்புறம் இந்தியா ஆதரிக்கணும் தமிழ்நாடு தனியா இந்த சொல்லுவீங்களா? விஷயத்துல ஏன் குடும்பம் ஆதரிக்குதுன்னா உங்க தம்பின்னு சொல்லுவீங்களா? ஏன் குடும்பம்னா என் குடும்பம் மொத்தம். தமிழ்நாட்டோட பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் எதிர்க்கிறாங்க. எதிர்க்கட்டுமே சார், they have the right. ரைட். அது மக்கள் இந்த மனநிலையில தான் இருக்காங்க. லாட்டரி சீட்டுக்கான சரியில்லைங்க. ஆன்லைன் லாட்டரிக்கான தடை இருக்குதா இல்லையா சொல்லுங்க. இப்ப ஆன்லைன் போயிட்டு இருக்கு. சட்டமன்றத்துல கொண்டு வந்தாங்க, கோர்ட்ல. நான் கேட்ட கேள்விக்கு எவ்வளவு நான் எவ்வளவு சிம்பிளா கேள்வி. ஆமா சார், கோர்ட்ல ஆன்லைன் லாட்டரிக்கு தடை இருக்குதா இல்ல? தடை இல்ல. என்ன பண்ணீங்க? திமுக எதிர்க்குது, அதிமுக எதிர்க்குது, தமிழ்நாட்டுல பிஜேபி எதிர்க்குது. உங்க கணக்குல 234 எம்எல்ஏக்கள் எதிர்க்கிறாங்க. எப்படி ஆன்லைன் ஓடிட்டு இருக்கு? மத்திய சப்ஜெக்ட் அது அங்க கொண்டு வரணும் நாடாளுமன்றத்துல. அப்ப நீங்க எதுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க? எதுக்கு எங்களை எல்லாம் ஏமாத்துனீங்க? அதிமுக ஆட்சியில அந்த சட்டம் ரத்து செய்யப்பட்ட போது திமுக என்ன சொல்லுச்சு? திமுக ஆட்சியில அந்த சட்டம் ரத்து செய்யப்படும் போது அதிமுக சொல்லு. அப்ப நீங்க எல்லாம் ரெண்டு கட்சியும் சேர்ந்து எங்களை என்ன நினைக்கிறீங்க? சார், ரெண்டு தவிர மத்த கட்சிகள் எதிர்க்குது சார். நான் தமிழர் எதிர்க்கிறது புதுசா வந்திருக்கிற விஜய் கட்சி வரைக்கும். தம்பி, நான் சொன்னது கேட்கல. 234 எம்எல்ஏக்கள் எதுக்குறாங்க ஆன்லைன் லாட்டரிய. என்ன பண்ணீங்க? கொண்டு வர வேண்டியதானே? தமிழ்நாடு எதுக்குன்னு சொன்னீங்களே. தமிழ்நாடு ஆன்லைனுக்கு இப்ப தமிழ்நாட்டு எந்த கட்சி இல்ல, எந்த ஆள் நிறைய விஷயத்துல தமிழ்நாடு எதிர்க்குது. ஆனா மத்திய சட்டங்களால நம்ம செகண்ட் புரிஞ்சுக்கங்க. நான் என்ன கேக்குறேன், தமிழ்நாட்டுல கட்சிகளை விட்டுருங்க, எந்த தனி மனிதன் ஆன்லைன் லாட்டரி ஆதரிக்கிறான்னு சொல்லுங்க. ஒரு நடிகர் ஆதரிக்கிறாரா? வேற யாரா ஆதரிக்கிறாங்க? யாருமே ஆதரிக்கல சார். தமிழ்நாடு ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கு. ஆனா அதுக்கு நேர் எதிர் ஸ்டாண்ட்ல சார் எல்லாருக்கும் சட்டம் இல்லங்க. அப்படி சொல்லி நீங்க கட்சிக்காரங்க மாதிரியே பேசாதீங்க. எல்லாருக்கும் தெரியும் எப்படி சட்டம் கொண்டு வரணும்னு. அப்படி சட்டம் கொண்டு வர மாட்டாங்க. இதுவும் தேர்தல் பத்திரம் மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல தள்ளுபடி ஆகாதுன்றதுக்கு என்ன நிச்சயம்? அரசியலமைப்பு விரோதமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே சார். ஆமா, என்ன சொல்லுங்க, எனக்கு புரியல. இல்லை, தேர்தல் பத்திரம் எப்படி உச்சநீதிமன்றம் ஏத்துக்கிட்டாங்கல்ல? அவங்க தேர்தல் பத்திரம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணிருக்கு. அதே மாதிரி இதையும் தள்ளுபடி செய்யல. ஆன்லைன் தடை பண்ணுவோம்னாங்க. புரியுங்களா? இந்த சிஏஏவை கோர்ட்டுக்கு சேலஞ்ச் ஆகி அங்க அடி வாங்காது. யூ ஹேவ் தி ரைட். எவ்ரி இந்தியன் ஹேஸ் தி ரைட். அதுதான் கான்ஸ்டிடியூஷனலுக்கு எதிராவே இது இருக்குது. சோ சுப்ரீம் கோர்ட் சொன்னதுதான். நமக்கு அது மேல வழி கிடையாது. அப்ப ஏன் அப்படி நம்ம பார்ஷியாலிட்டியா ஒண்ணு சொன்னா தானங்க? என்னங்க சொன்னா ஆமான்னா அப்புறம் புலிச்சு போயிடலாம். நீங்க நான் சொல்லாட்டா என்ன செய்வீங்க? நீங்க வாபஸ் வாங்கிக்கலாம் உங்க கொள்கையை. நீங்க வாபஸ் வாங்கிறீங்களா? பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அந்த இடத்துல ராமர் கோயிலுக்கு வந்து இடம் கொடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. திமுக என்ன சொல்லிச்சு சொல்லுங்க? காங்கிரஸ் என்ன சொல்லிச்சு சொல்லுங்க? தீர்ப்பன்று திமுக காங்கிரஸோட அறிக்கை என்ன சொல்லுங்க சார்? தீர்வு கிடைக்குதுன்னு வரவேற்றாங்க. ஏன் சார் வரவேற்றீங்க? பாபர் மசூதி இடிக்கப்பட்டதில்ல சார். இதை ஏற்க முடியாம சொல்ல உங்களுக்கு என்ன சார் தேக்கம்? நீட்டை ஏற்க முடியாதுன்னு சொல்றீங்க, மத்திய அரசு திட்டங்களை ஏற்க முடியாதுன்னு சொல்றீங்க. ஏற்க முடியாது, இதையும் ஏற்க முடியாது. அப்ப என்ன சார் உங்களுக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட ஒரு கோயில் நல்லிணக்கம் வேணும்ல சார்? எப்படி சார் இடிக்கப்பட்ட மசூதி கோயில் கட்டினா அவங்க நல்லிணக்கமா? அப்புறம் ஏன் புறக்கணிச்சீங்க? இடிச்சிட்டு கட்டுற இடம்ல பாபர் மசூதி இடிச்சிட்டு அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டப்படும் போதே அந்த இடத்துல கட்டுறது தான் சார் கோர்ட் அனுமதி கொடுத்துச்சு. அப்புறம் கோர்ட் அனுமதி கொடுத்த போது வரவேற்பீங்க, கொடுத்த அனுமதியை நிறைவேற்ற போது எதிர்ப்பீங்களா? திமுகவும் காங்கிரஸும் கோயில் கட்டினா எதுக்குது, ஆனா கோயில் கட்டலாம்னு கட்டுங்கன்னு சொல்லி வந்த தீர்ப்பு வந்து ஆதரிக்குது. என்ன உங்க லாஜிக்கு? புரியுங்களா? ஒரே நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பாஜக, மற்றவர்கள் அல்ல. சார், எடப்பாடி பழனிசாமி அவருடைய அறிக்கையிலேயே சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம், தேர்தல் நேரத்துக்காக இவங்க இந்த டைமிங் வந்து பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டட் தான். அந்த நோக்கம் வந்து அரசியல் நோக்கம் இருக்குது எல்லா கட்சிகளுக்கும் இருப்பது போல. திமுக மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுப்போம்னு, எதுக்கு? மகளிரை முன்னேற்றுறதுக்கா? அது எப்போ சொன்னாங்க? அவ்வளவுதான். எப்போ சொன்னாங்க? 4 வருஷமா தூங்கிட்டு இருந்த ஒரு சட்டம். கரெக்ட் சார், 4 வருஷமா தூங்கிட்டு இருந்த ஒரு சட்டத்தை தேர்தலுக்காக கொண்டு வர 55 வருஷம் ஆட்சியில் இருக்கீங்க. நீங்க ஏன் மகளிரை முன்னேற்றல? உங்கள்ட்ட 1000 ரூபாய் வாங்குற அளவுக்கு தானே மகளிர் இருந்திருக்காங்க. 55 வருஷம் யாருடைய ஆட்சியிலிருந்து நீங்க காப்பாத்துனீங்க? 50 வருஷம் பிஜேபி ஆட்சி. நான் முந்தானே ஆட்சிக்கு வந்துடுறேன், நான் மகளிரை மீட்க போறேன், நான் நியாயம்னு சொல்லு. 55 வருஷம் 2 பேரும் ஆண்டு டிவி, மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஃபேனு, ஆடு, மாடு, கோழி, 1000 ரூபாய் பஸ்ஸுன்னு பூரா ஃப்ரீ கொடுக்க வேண்டிய நிலைமை வச்சிருக்கீங்க. வாங்க வழி இல்லாதவங்க வாங்க வழி இல்லாதவங்க ஒவ்வொன்றா முன்னேற்றி இப்போ 1000 ரூபாய் கொடுத்து அதுலயும் இன்னொரு அதான் சொல்லுவாங்க. இது முன்னேற்றமாங்க? உங்களுக்கு சொல்லுங்க. நான் உங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறது சரியா, 10,000 ரூபாய் கடன் கொடுக்குறது சரியா? நீங்க சொல்லுங்க. இப்போ இந்தியா, தமிழ்நாடு 8 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. என்ன செய்ய போறீங்க? யார் கடன் அடைப்பா சொல்லுங்க? ஆந்திராவா, தெலுங்கானாவா? யார் அடைப்பா? எப்படி அடைப்பீங்க சொல்லுங்க? அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் 1.5 லட்ச ரூபாய் கடன்ல பிறகு. எல்லா மாநிலத்திலையுமே சார் நீங்க நாட்டுக்கு கடனும் அதிகம் சார். நான் என்ன சொன்னேன்? ஆப்கானிஸ்தான் பத்தி பேசுறீங்க, நான் ஏன் நாடை பத்தி பேசுறேன், தமிழ்நாடை பத்தி பேசுறேன், அப்புறம் எல்லா மாநிலத்தை பத்தி பேசுறீங்க. இல்ல சார், இந்தியாவுக்கு 150 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்குல்ல சார்?
நம்ம இது ஏற்கனவே பேசிட்டோம் சார். இப்போ இந்த விஷயத்தில் எஸ்பிஐ பேங்க்கு நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் கடுமையான கண்டனங்கள் வந்துருந்துச்சு, கடுமையாக விமர்சிச்சிருந்தாங்க. ஸோ தேர்தல் பத்திரம் தொடர்பான அந்த விஷயத்தை மடைமாத்துறதுக்கு டைவர்ஷன் பாலிடிக்ஸாக இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. தேர்தல் பத்திரம் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்க வேண்டியது. நான் வந்து உங்களை ஒரு சாதாரண ஒரு கேள்வி கேட்டேன்னா நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்தால் பதில் சொல்வீங்க. ப்ரிப்பேர்டாக இல்லாட்டா நான் இல்லை, உலகத்தில் எந்த புத்திசாலியும் பதில் சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போ நமக்கு என்ன சப்ஜெக்ட் தெரியணும், என்ன கேட்க தெரியும், அதோட அடிப்படை விஷயம் இருக்கணும். நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணு சொன்னால் சுப்ரீம் கோர்ட் 58 கேள்வி கேட்கும். ஒரு வடிவேல் படத்தில் வர்றது மாதிரி கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, பதில் சொல்கிறது தான் கஷ்டம். ஏன்னா அது ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். புரியுங்களா? கேள்வி நம்ம இடக்கு முடக்கா 100 கேட்டுடலாம். சுப்ரீம் கோர்ட் 100 கேட்குது, நான் தர்றேன்னு தானே சொல்கிறாங்க, தரமாட்டேன்னு சொல்லலையே. அதுக்கு வந்து எனக்கு டைம் ஃப்ரேம் வேணும். ஏன்னா நான் யார் கொடுத்தா தெரியும், யாரும் ஒரு பேருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அம்பானிக்கு பதிலாக அதானி அடிச்சிட்டேன்னு என்னத்துக்காக? ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு சார், சேர்த்து பேசுங்க பேர் எனக்கு தெரியல சார் அடிச்சிட்டாங்க. அப்போ நான் அதே சுப்ரீம் கோர்ட் கேட்கும், என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீ? எப்படி இப்போ நாளைக்கு உண்டா, நாளைக்கு கழிச்சு உண்டா? சுப்ரீம் கோர்ட்டும் மற்ற நீதிமன்றங்களும் தீர்ப்பு எவ்வளோ நாளாக இருக்கு? நாளைக்கு தீர்ப்பு சொல்ல முடியும், 3 மாசத்துல தீர்ப்பு சொல்லணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரப்படுது. கீழமை நீதிமன்றம் 6 மாசம் 8 மாசம் ஆகுது. பிராக்டிக்கலா யோசிக்கணும். பிராக்டிக்கலா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கணக்குகளை கையாளக்கூடிய ஒரு ஸ்டேட் பேங்க் இந்த விஷயம் ஈஸியா தரக்கூடியது. அதுவும் நீ வந்து வெரிஃபை எல்லாம் பண்ண வேணாம், டீடைல் இருக்கிற டீடைல கொடு. நீ வெரிஃபை பண்ண வேண்டாம் நீங்க சொல்லுவீங்க சார், அப்புறம் திருப்பி என்ன தானே சார் கேட்பீங்க? நான் ஒரு பேர் கேட்கும்போது அதை கொடுத்துக்கலாம். அப்படி கிடையாது. இதோடைய காம்ப்ளிகேஷன்ஸ் பாத்துங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. இவர்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, இது பப்ளிக் டொமைன்ல இருக்கு. கேஒய்சிலேயே கோர்ட் கேட்டா கொடுக்கணும்னு சொல்லி இருக்கு. புரியுங்களா? இது வந்து ரகசிய ஆவணம் இல்லை. புரியுங்களா? தேவைப்பட்டா கொடுக்கணும். நான் தான் ரகசியம் பாதுகாக்கிறக்கா போறேன், எஸ்பிஐ பாதுகாக்க போக வேண்டியது. அவங்க ஆட்டோமேட்டிக்கா சொல்ல போறாங்க, நாங்க சொல்லிடுவோம்னு எஸ்பிஐ ஏற்கனவே சொல்லியிருக்கு. புரிஞ்சுங்களா? நீங்க வந்து பத்திரம் வாங்குற தேர்தல் முடிச்சு சொல்றோன்றாங்க. நான் சொல்றது வேற. பத்திரம் வாங்குற அத்தனை பேருக்குமே தெரியும், எனி டைம் திஸ் மே ஓப்பன் அப். புரியுதுங்களா? ஏன்னா அவர்கள் வந்து கடைசி வரைக்கும் பாதுகாப்புக்கான உத்தரவாதம் இல்லை. அவர்கள் தெளிவாக அந்த பத்திரத்திலே போட்டிருக்காங்க, கண்டிஷன் சப்ளைல போட்டிருக்காங்க. நீதிமன்றமோ மற்ற நிறுவனங்களோ கேட்டால் நாங்கள் கொடுப்போம்னு போட்டிருக்காங்க. புரியுங்களா? வருமான வரித்துறை கேட்கலாம், இடி கேட்கலாம், சிபிஐ கேட்கலாம். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து அம்பானி கொடுத்தாரு, அதானி கொடுத்தாரு, காசு இருக்குது. தேவேந்திரன் 100 கோடி ரூபா கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் கேட்பேன் போது தேவேந்திரனுக்கு எதுப்பா காசுன்னு கேட்பேன்ல. அப்போ இடி வந்து உள்ள நிற்கும், ஐடி வந்து உள்ள நிற்கும். புரியுங்களா? அப்போ இந்த மாதிரி பொது ஏஜென்சிஸ் கேட்டால் கொடுப்போம்னு அந்த கண்டிஷன்லேயே இருக்குது. அதனால கொடுக்கறதுல எந்த சிக்கலும் கிடையாது, கொடுக்கத்தான் போகிறாங்க. எனக்கு 10 நாள் டைம் கொடுன்றாங்க, எனக்கு 100 வேலை இருக்குன்றாங்க. நீ திடீர்னு ஒன்று கேட்டதுன்னு அதை கம்பைல் பண்ணுன்றாங்க, தப்பு இல்லாமல் கொடுக்கணுன்றாங்க. இவ்வளோதான் சுப்ரீம் கோர்ட் கேட்குது, கொடுக்க போகிறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் சார், அவங்க இப்படி டைம் கேட்டது அது நேற்று கடுமையான ஆட்சேபத்திற்குள்ளாகி உச்சநீதிமன்றம் டைம் கேட்கறது இவங்களோட உரிமை. அது எஸ்பிஐ சூப்பராக வாதாடிச்சு. என்னென்னலாம் பண்ணணும்னு சொன்னீங்களே, இதை எப்போக்குள்ள பண்ண முடியும் நீ கேட்டீங்களான்னு கேட்டுச்சு. நீங்கள் பரீட்சை இன்னைக்கு எழுதுன்னு சொல்லுவீங்க, பரீட்சைக்கு டைம் கொடுக்கணும்ல. நான் இப்போ டெஸ்ட் வைப்பேன், ரைட், ஓகே, நீ படிக்க விடுங்க, முதல்ல புக்கை கொடுங்க, சப்ஜெக்டை சொல்லுங்க, கான்டெக்ட்டை சொல்லுங்க. மதியம் டெஸ்ட் அப்படின்னா நடத்தினா தானே டெஸ்ட். புரியுங்களா? அவங்களுக்கு வந்து இது கம்பைல் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆப்பான்னு கேட்டீங்களா? என்கிட்ட டேட்டா இருக்குதான்னு கேட்டீங்க, ஆமான்னு சொன்னேன். அதை எடுத்து கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருந்தாலும் கோர்ட் கேக்குது, இல்ல உச்சநீதிமன்றம் கேக்குது. உங்கள்கிட்ட 1 கோடி ரூபா இருக்கு, கொடுங்க கொடுங்க, எங்க கொடுங்க. எங்க அதுல 100 ரூபா பையில இருக்கும், 1000 ரூபா செக்ல இருக்கும், 2000 ரூபா பேங்க்ல இருக்கும். தங்கச்சி 130 நாளா சார்? அதுக்கு நீங்க 10 நாள், நான் 20 நாள் டைம் கொடுக்குறேன். நீங்க சொல்லாங்க, அது அவங்களுக்கு எஸ்பிஐ இருந்தா தெரியும். ஸோ அதுக்கு தான் நேற்று உச்சநீதிமன்றம் கடுமையா எஸ்பிஐயே திட்டி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் மேட்டரே இல்லை. ஸோ இந்த விஷயம் வெளியே வரக்கூடாது, இது வந்து பெருசாக கூடாது. டைவர்ஷனுக்கு இப்போ இப்படி ஒரு விஷயம் நீங்கள் எல்லாத்தையுமே அதே மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம டைவர்ஷன் இல்லாத பற்றி பேசுகிறோம். ஒவ்வொரு ஸ்கீம் வரும்போதெல்லாம் நம்ம டைவர்ஷன் பேசுவோம். என்னெல்லாம் நீங்கள் வந்து மது ஒழிப்பு எந்த டைவர்ஷனுக்காக கொண்டு வந்தீங்க, லாட்ரி ஆன்லைன் ஒழிப்பு எந்த டைவர்ஷனுக்காக கொண்டு வந்தீங்க, நீட் ஒழிப்பு எந்த டைவர்ஷனுக்காக கொண்டு வந்தீங்க, எதையாவது கொண்டு வந்தீங்களா? இது 3ஐயும் இன்னைக்கு கூடிய கட்சியில் செய்யலான்னு சொல்லுங்க. ஆன்லைன் லாட்டரி ஒழிப்போம், நீட்டை தடுப்போம், மதுவை ஒழிப்போம். தமிழ்நாட்டில் கூட எல்லா கட்சியும் சொல்லியிருக்காங்களா இல்லையா? செஞ்சிருக்காங்களா சொல்லுங்க. இது டைவர்ஷன் கிடையாது. அவங்களுக்கு ஒருத்தர் சொல்றா, சொன்னதை செய்யறான், சண்டைக்கு போறீங்க. ஒருத்தர் சொல்றாரு, செய்ய மாட்டாரு, அவர் சண்டைக்கு போக மாட்டீங்க, அதை பத்தி பேச மாட்டீங்க. நீட்டு கொண்டு வரோம், நாங்க கொண்டு வந்தாங்க. ராமர் கோயில் கொண்டு வரோம், நாங்க கொண்டு வந்தாங்க. சிஏ கொண்டு அவங்களுடைய பாலிசி ஐடியாலஜி கன்விக்ஷனோட மக்கள்கிட்ட போய் நிற்கிறாங்க. தேர்தல் அறிக்கையில் சொல்றாங்க, உச்சநீதிமன்றம் சொல்லுது, எல்லாம் சொன்னதை செய்யறாங்க. அவங்கள்ட்ட சண்டைக்கு போறீங்க. ஆன்லைன் லாட்டரி தடை பண்ணுன்னு சொல்றாங்க, செய்யல. நீட்டை வரவிட மாட்டேன்றாங்க, செய்யல. மதுவை ஒழிப்புன்றாங்க, செய்யல. இவங்களை கேட்கவே மாட்டீங்க சார். என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்து ஓட்டுகளை ஒருங்கிணைக்கும், வேற புதுசா 100 ஓட்டு கூட வராது. அது ஏற்கனவே இருக்கலாம். ஆமாப்பா, அது வந்து பிஜேபி வந்து கரெக்டான கட்சிப்பா, சரியா? இப்போ நீங்க எல்லாம் வந்து எதிர்க்க தான் அது ஓட்டா மாறப்போகுது. நீங்க எதுக்காக முட்டீங்கன்னா மேட்டர் இல்லை. ஏன்னா இதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த முஸ்லீமுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கிறிஸ்டியனுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இந்துக்கும் யாருக்குமே சம்பந்தம் இல்லை. வெளியில இருந்து வந்த ஒரு 100 பேருக்கு, அதுவும் முடிஞ்சு போன சமாச்சாரம். நான் ஏற்கனவே சொன்ன போல இதுல முஸ்லீம் உள்ள உட்காந்துருக்காங்க, எல்லாரும் உள்ள உட்காந்துருக்காங்க. ஏற்கனவே வந்து அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான்.
இவர்கள் அரசியலாக்குவதன் மூலமா இவங்களை எதிர்க்க பிஜேபிக்கு ஓட்டு இன்டாக்ட் ஆகுது. அது 100 ஓட்டு கூடாது, அந்த ஓட்டு இன்டாக்ட் ஆகுது. ஆமா இவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்கன்னு அப்போ ஏதோ ஒரு நியாயம் இருக்கு. அண்ணன் சூர்யா அவர்கள் அந்த படத்துல ஜெய்பீம்ல சூப்பரா வச்சிருக்காரு. நீங்க கரெக்டா போதுன்னு சொன்ன பார்த்தா ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்க பாராட்டதுனால எனக்கு சந்தேகம் வருதுனாரு. அதை மாதிரி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இவங்கெல்லாம் எதுக்குறாங்களா, அப்ப பிஜேபி சீரு சரின்னு இருக்காங்க. நன்றி சார், உங்களோட இணைப்பு நீங்க பாருங்க. Aladdin Holidays. Book your holidays at best deals. வாத்தாக்காரி என்ன பண்ணிட்டு போயிது பாரு. தகர எல்லாம் வச்சுக்கிட்டு சூனியம் பண்ணி நிக்குதா வீட்ல.